ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு தெரியுமா? ஆமாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எங்கள் வீட்டு ஃபேவரட் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நான் வீக்லி ட்வைஸ் இந்த குழம்பு செஞ்சிடுவேன். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு செய்யும் போதெல்லாம் ஒரு பிடி அதிகமாகவே சோறு சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். முதல்ல நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டுக்கலாம். தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 10 பல் பூண்டு, 2 வெங்காயம். இதை வதக்கிட்டு இதை முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 3 தக்காளி, இது கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய், இதை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்ல கலர் மாறணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க போகிறதில்ல, எல்லாம் இதிலேயே சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே புளியை இது கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் அமர்த்திக்கலாம்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த குழம்பு ஒரு 15 மினிட்ஸில் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.